அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிஎம் லான்ச்சஸ் இன்டகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சென்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது குடிநீர் தொடர்பான புகார்கள வழங்குறதுக்கான ஒரு குறைதீர் மையம் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ரிலேட்டடா இப்ப நமக்கு தண்ணி கலங்கலா வந்துச்சாவோ, இல்ல தண்ணீல ஏதாவது துர்நாற்றம் ஏற்பட்டாலோ, நம்ம அந்த தண்ணி தொறந்து விடுறவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு கிடப்போம். ஸோ யாருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மையத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா, புனல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. இந்த புனல் மையத்துக்கு நம்ம கால் பண்ணி சொல்லலாம். இப்ப என்ன நம்பருக்கு கால் பண்ணணும்? 1916 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நம்ப கம்ப்ளைண்ட்ஸ குடுக்கலாம். இல்லாட்டி அந்த வெப்சைட்ல போய் கூட நம்ம கம்ப்ளைண்ட்ஸ குடுக்கலாம். இந்த சென்டர யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான். இந்த அமைப்புக்கு கீழ தான் இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சென்டர் வந்து செயல்பட போகுது. சரியா? அதுதான் நமக்கு முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. அத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ரேங்க்ஸ் 2ண்ட் குளோபலி இன் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒபிசிட்டி அப்படிங்கிறத அ இங்க ஒரு ஒபிசிட்டி ரிலேட்டடான டேட்டாவ குடுத்திருக்காங்க. பிகாஸ் வேர்ல்ட் ஒபிசிட்டி டே அப்படிங்கிறது மார்ச் 4த் அந்த டே அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பாடி மாஸ் இண்டெக்ஸ பேஸ் பண்ணி ஒபிசிட்டி டேட்டாவ வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒபிசிட்டி அதிகமா இருக்கக்கூடிய நாடு ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா சைனா, 2வது இடத்துல இந்தியா வந்திருக்காங்க. இந்தியாவுல கிட்டத்தட்ட 5 வயதிலிருந்து 9 வயதுக்கு அதுக்குட்பட்ட குழந்தைகள்ல 15 மில்லியன் குழந்தைகள் வந்து ஒபீஸா இருக்காங்க. அதே மாரி 10லிருந்து 19 வயசுல இருக்கக்கூடியதுல 26 மில்லியன் சில்ட்ரன் வந்து ஒபிசிட்டியோட இருக்காங்க. சரியா? அப்ப அதுக்கு என்ன காரணங்கள்லாம் சொல்றாங்கன்னா, நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து போய் சேராம இருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ப மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம்னு இந்திய அளவிலும், அ தமிழக அளவிலும் செயல்பட்டுட்டு இருக்கு. இந்திய அளவுல மதிய உணவு திட்டம், தமிழ்நாட்டுல காலை உணவு, மதிய உணவுன்னு சொல்லி நியூட்ரிஷியஸ் ஃபுட்ட வந்து குடுக்குறோம். அந்த ஸ்கூல் ஃபுட்ட எடுத்துக்கிட்டாலே ஒபிசிட்டி கம்மியாகும். ஆனா, அது வந்து எடுத்துக்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ, இது ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி ரெக்வயர்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா? இப்ப ஒரு 11 வயசுலேருந்து 17 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இவ்வளோ நேரம் விளையாடி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனா, அந்த அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுமே என்னவா ஆகுது? ஒபிசிட்டிக்கு ஒரு காரணமா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அ குழந்தைகள் இப்ப 5 வயசுலேருந்து 9 வயசு குழந்தைகளுக்கு எப்படி ஒபிசிட்டி வருது? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் அப்படிங்கிறது கம்மியா கிடைக்கிறனால, ஓகேங்களா? சப் ஆப்டிமல் பிரஸ்ட் ஃபீடிங் இதனால நியூட்ரிஷன் வந்து போய் சேராது. அ மத்த ஃபுட்ஸ வந்து எடுத்துக்கிறனால அவங்களுக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது வருது. அதான் சப் ஆப்டிமல் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சுகரி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது கார்பனேட்டட் அண்ட் சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஜூஸஸ் அதெல்லாம் குடிக்கிறனாலயும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறனாலயும், ஹை இன் அ ஃபேட், சால்ட் அண்ட் சுகர் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஃபுட் கன்டென்ட்ஸ எடுத்துக்கிறனாலயும் என்ன ஆகுதுன்னா, நம்ப குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி ஒபிசிட்டி அப்படிங்கிறது அதிகமா வந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த மாரியான காரணங்கள் தான் இங்கே குடுத்துருக்காங்க. அதுக்கு சொல்யூஷனா பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ வந்து அதிகப்படுத்தணும். டாக்ஸ் அதிகம் பண்ணா கன்சம்ப்ஷன் கம்மியாகும், ஒபிசிட்டியும் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு அட்வைஸ குடுக்குறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம முதலமைச்சர் 2 பாலிசிய வந்து லான்ச் பண்ணியிருக்கார். என்னென்ன பாலிசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி 2026 அண்ட் தமிழ்நாடு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026 அப்படின்னு சொல்லி 2 பாலிசிய வந்து கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு பொறுத்தவரைக்கும் பாலிசிய இயர் வச்சு கேட்கலாம் டைரக்ட்டா. இல்ல நெறைய பாலிசிஸ வந்து கடந்த 4 வருஷங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 5 வருஷங்கள்ல. இந்த பாலிசிஸ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து எழுதச் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த பாலிசிக்கு இயர் மட்டும் போதும் இப்போதைக்கு. அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்துருக்கோம். நன்றி.